அக்னி டிஃபென்ஸ் அகாடமி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தோட 2ஆம் நிலை காவலர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டாச்சு. ஸோ நீங்கள் குவாலிஃபைடா அப்படின்றத டெஸ்ட் பண்ண கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸாம் ஹால் டிக்கெட்டில் ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் பார்க்க முடியும். இன்னும் பார்த்தா அப்படின்னா ரோஸ்டர் வைஸ் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் உங்களோட நேம் கொடுத்து சர்ச் பண்ண முடியாது. ஸோ உங்களோட அட்மிட் கார்டு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இருக்கிற ரோல் நம்பரை போட்டு உங்களோட ரிசல்ட்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் கட் ஆஃப்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ கட் ஆஃப் ஃபயர்மேன் மேலுக்கு பார்த்தா அப்படின்னா ஜென்ரலுக்கு 89 வந்திருக்கு, பிசிக்கு 87, பிசி முஸ்லீமுக்கு 80, எம்பிசிக்கு 88, எஸ்சிக்கு 87, எஸ்சிஏக்கு 84, எஸ்டிக்கு 86 வந்திருக்கு. இதே நீங்கள் டிஎஸ்பி நிறைய பேர் தேர்வாகக்கூடிய ஒரு படைப்பிரிவு. ஸோ இதில் மேலில் வந்து பார்த்தோன்னா கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஜென்ரல் 86, பிசி 84, பிசி முஸ்லீம் 75, எம்பிசி 85, எஸ்சி 84, எஸ்சிஏ 81, எஸ்டி 83 இவ்வளோ தான் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஜெயில் வார்டனில் மேலுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா ஜென்ரலுக்கு 89, பிசிக்கு 88, பிசி முஸ்லீமுக்கு 85, எம்பிசிக்கு 88, எஸ்சிக்கு 88, எஸ்சிஏ 84, எஸ்டி 88. இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்கள் ஜெயில் வார்டனுக்கான கட் ஆஃப். அதுக்கு அடுத்ததாக ஆர்மடு ரிசர்வில் ஃபீமேலுக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்றதை பார்ப்போம் கட் ஆஃபில். ஸோ ஜென்ரலுக்கு வந்து 75, பிசிக்கு 70, பிசி முஸ்லீம் 51, எம்பிசி 72, எஸ்சி 70, எஸ்சிஏ 65, எஸ்டி 66. ஹெவி காம்படிஷன் ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு போலீஸில். இதில் செகண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தா அப்படின்னா மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் கட் ஆஃப் கிராஸ் பண்ணியிருக்கிறது லெஸ் சான்சஸ் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா மனம் தளர வேண்டாம். உங்களுக்கு அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது. அதை விட பெஸ்ட்டான ரெக்ரூட்மெண்ட் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி வெயிட்டிங்கில் இருக்குது. அப்ளிகேஷன் ஆன் கோயிங். ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமை விட அது ரொம்ப ஈஸி. காம்படிஷனும் பார்த்தோன்னா ரொம்ப குறைவு. ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் பார்த்தா அப்படின்னா 5 கிலோமீட்டர் ரேஸ் 24 மினிட்ஸ்க்குள்ளே முடித்தா போதும். ஸோ ஈஸியான செலெக்ஷன் தமிழ்நாடு போலீஸோட. ஸோ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அடுத்து நம்ம எப்போ ரெடி ஆகிறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா காலம்தான் தாமதமாகும். காலத்தை தாழ்த்தாமல் விரைவில் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கு படிங்க. ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான பயிற்சி வகுப்புகளும் நம்மளோட பயிற்சி மையத்தில் நடைபெறுது. ஒரே முயற்சியில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷியோர் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. 100% ரிசல்ட்டோட போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த்.